வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அஃபிஷியல் ரேட் அப்படின்னு நம்ம ஒண்ணு வைப்போம். ரூ. 13,780 தங்கம். 24 கேரட் ரூ. 15,000. இதுவரைக்கும் நோ சேஞ்ச். ஆனா 4,300 தாண்டிடுச்சு டாலர்ஸ்ல. அதனால இன்னைக்கு காத்தால நான் பார்க்கறச்ச $4,304 இருந்தது. அப்ப ஏன் இந்தியால ரூவால ஏறல அப்படின்னு ஒரு கேள்வி. நேத்து ஒரு ப்ராமினன்ட் ஜுவல்லர் ஒருத்தர் என்ட்ட பேசினாரு. தங்கமயில் ரமேஷ் இல்ல. நீங்க ஒண்ணா தங்கமயில் ரமேஷ்ன்னு நடத்திடாதீங்க. தங்கமயில் ரமேஷ் இல்ல. இவரு கோல்டு வேற லெவல். இவர் என்ன சொன்னார்னா, எல்லா போர்ட்லயும் 100 டன்னுக்கு மேல கோல்டு வெயிட்டிங். டியூட்டி கஸ்டம்ஸ் பெய்டு. காச குடுத்துட்டு கோல்ட எடுத்துன்னு போங்கறாங்க. நீங்க வைசாக், கொச்சின் இது மாரி போர்ட்ல ரெடியா இருக்கு 100 டன் தங்கம். கிளியர் பண்றதுக்கு ஆள் இல்ல. ஏன் இல்லன்னு நான் போய் கொஞ்சம் நோண்டி பார்த்தேன். ஒண்ணு கேஷ் மார்க்கெட்ன்னு இருக்கும். ஒண்ணு ஆர்டிஜிஎஸ் மார்க்கெட்ன்னு இருக்கும். இந்த ஆர்டிஜிஎஸ் மார்க்கெட்டுக்கும், கேஷ் மார்க்கெட்டுக்கும் ரூ. 200 வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நம்ம துபாய் ட்ரேடெல்லாம் பார்த்து ரூ. 200 கோடி இருக்கும். குருவி வியாபாரத்தினால ரூ. 200. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நடுவுல பீக்ல வரும் அப்பப்போ. கேஷ் மார்க்கெட்டுக்கும், கோல்டு ஆர்டிஜிஎஸ் மார்க்கெட்டுக்கும் ரூ. 1000 வித்தியாசம் இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் உங்கள மாரி பப்ளிக்குக்கு கை கிடைக்காது. இதெல்லாம் ஹோல்சேல் டீலிங் பண்றவங்களுக்கு போடுது. இந்த ரூ. 1000 கேப் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட்ல டிமாண்ட் இல்லன்னு அர்த்தம். டிமாண்ட் இருக்குன்னா, இந்த குருவி வியாபாரம் எ 800 கிராம் ரூ. 800 கிராம் வரைக்கும் ஏறி 2த்துக்கும் ரூ. 200 தான் வித்தியாசம் இருக்கும். அந்த ரூ. 800 தான் லாபம். இப்ப ரூ. 1000 கம்மியா தான் மார்க்கெட்ல கிடைக்குது. ஸோ துபாய் ரேட்ல மார்க்கெட்ல கேஷுக்கு சில பேர் வாங்குறாங்க. யார் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த ரேட்ல இருக்கு. ஸோ துபாய் ரேட்ல இங்க சதர்ன் இந்தியால பல இடத்துல கோல்டு அவைலபிள். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட் ஏறியும் இங்க ஏறல. ஸோ எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, கோல்டு ரேட்டு குறையும். நம்மளும் அதுதான் எதிர்பார்க்குறோம். ரேட்டு குறையும்னு. அதனால ஜிடி பிரைஸ் ஏன்னா ஒரு ரூ. 1000 ஏத்தி விட்டாரு. ஜி விலை, அடுத்தது ஜி இல்லாத விலை அப்படின்னு வச்சுப்போம். 6லேருந்து 15க்கு ஜி குடுத்த விலை. மார்க்கெட்ல அந்த 1000 ஜி குடுத்த ரூ. 1000 கழிச்சுட்டு குடுக்கறதுக்கு ஆளுங்க ரெடியா இருக்காங்க. ஜி ரேட்ல 100 டன்னுக்கு மேல மார்க்கெட்ல வெயிட்டிங். இதுதான் நியூஸ் மார்க்கெட்ல. இத தான் தங்கமயிலும் ரிசல்ட்ஸும், கல்யாண் ஜுவல்லர்ஸ் ரிசல்ட்ஸும் காட்டுது. முதல் 28 நாள்ல பெருசா சேல்ஸ் இல்லை. மக்கள் தங்கம் வாங்க மாட்டேங்கிறாங்க. குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதுதான் மெயின் நியூஸ். 2வது நியூஸ். மக்களவை, லோக்சபால ஒரு பில்லு பாஸ் ஆயிடுச்சு. அந்த பில்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டெய்லி யூஸ் பண்றீங்கள்ல, இந்த யுபிஐ ஆப் தான் ரகுராம் ராஜனோட டைரக்ஷன்ல முதல்ல ரெடி பண்ணி, வேற யாரோ 8 மணிக்கு வருவார் மாலைய போட்டுக்கிட்டாரு. அந்த அந்த ஆப்ல இத்தன நாளா நம்மலாம் ஜாலியா ஃப்ரீயா வாங்கிட்டு இருந்தோம். ரூ. 100க்கு 50 காசு ரூ. 1 சார்ஜஸ் போடலாம் அப்படின்னு யாருக்கோ ஐடியா குடுத்துருக்காங்க. இது ஏன் இந்த மாரி ஐடியான்னா, விசா அண்ட் மாஸ்டர்ன்னு பெரிய 2 ப்ராசஸிங் கம்பெனி இருந்தது. அவங்களுக்கு பிசினஸ் ஒரே அடிபட்டு போச்சு. ஏன்னா, அவன் அந்த விசா, மாஸ்டர் கார்ட யூஸ் பண்ணாம, டப்பு டிப்புன்னு நேரா இந்த யுபிஐ மூலமா பண்ணிட்டு இருந்தான். இப்ப ட்ரம்ப்புக்கு அதனால ரொம்ப கோவம் வந்துருச்சு. லாபம் ஒண்ணும் இல்ல. டொட்ட லாபத்துலேருந்து சிக்க லாபம் ஆயிடுச்சு. இந்தியால வேற நெறைய பேர வேலைய விட்டு தூக்கிட்டான். இதெல்லாம் பார்த்து ட்ரம்ப் சகோதரர் ஒரு ஃபோன்ல முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறோம். உடனேயே நம்ம அமெரிக்கன் ப்ரெஷர்ல யுபிஐல டாக்ஸ் போடலாம் அப்படின்னு ஒரு ரூலு லோக்சபால பாஸ் ஆயிடுச்சு. அப்பனா ஒரு வாட்டி நீங்க காசு போடணும்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா காசு செலவாகும் அப்படின்னு ஒரு பில்லு பாஸ் ஆயிடுச்சு. பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இத பண்ணாங்கன்னா, உங்களுக்கு மிடில் கிளாஸுக்கு பேர் நஷ்டம். இது 2வது நியூஸ். 3வது நியூஸ். ஆர்பிஐ டாடா சன்ஸ அப்பர் லேயர் ஃபண்ட்ஸா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, டாடா இன்வெஸ்ட்மென்ட் பப்ளிக் இஷ்யூ போட்டா, டாடா சன்ஸ் ஷேர்ஸ் இருக்கிறதுனால
அது கில்லி மாதிரி தூக்கும் அப்படின்னு சொல்லி கார்த்தால 7%க்கு மேலே அப்பு, சாயங்காலம் க்ளோஸ் பண்ணுறச்ச 4.5% அப்பு. கல்யாண் ஜுவல்லர்ஸும் 3.25% அப்பு, தங்கமயில் 2% அப்பு, டிசிஎஸ் ஆல்மோஸ்ட் 3% அப்பு, 2.8, ஹீரோ வாட்டர் காப் 3. இது எல்லாமே நம்ம டபாஸ் லிஸ்ட்டில் இருக்கிறது சந்தோஷமாக நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு டைட்டன் கம்பெனி ரிசல்ட் வருது. நேற்று வந்த ரிசல்ட்டில் முக்கியமான ரிசல்ட் வந்து ஹீரோ மோட்டார் காப்போட ரிசல்ட்டு. ப்ராஃபிட்டு 29% எகிரிடுச்சு. ஏன்னா ஸ்ட்ராங் வெஹிக்கிள் டிமாண்ட் இருக்குது, அது எல்லாருக்குமே இருக்குது. ஸ்கூட்டர் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக்காக மாறி எலக்ட்ரிக்கில் பெரிய வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நியர்லி 1.5 லட்சம் வண்டி வெறும் ஏத்தருக்கே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு வந்திருக்குது. ஏத்தரும் ஹீரோ மோட்டார் காப்பியும் இடுப்பில் சேர்த்து தச்சிருக்காங்கன்னு வருது. ட்ரெண்டோட ப்ராஃபிட்டு 21% ஏறி இருக்கு. ஜூடியோவோட எக்ஸ்பேன்ஷனில் இன்னும் க்ரோ ஆகிட்டே போகும். ஏன்னா வெஸ்ட் சைடையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருக்காங்க. பிரிட்டானியாவும் சர்ப்ரைஸ் ரிசல்ட்டாக 14% ப்ராஃபிட் ஏறிச்சு. ஆனால் அனலிஸ்ட் இன்னும் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அதனால் எஸ்டிமேட் மிஸ் ஆயிடுச்சு. எல்ஐசியோட ப்ராஃபிட் 23% ப்ரீமியம் கலெக்ஷன் ஜாஸ்தி ஆகிருக்கு. அதனால் இன்வெஸ்ட் இன்கம்மும் எங்களுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி தர்மடி அடிப்பான். இந்த ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணுறதே நம்மளுக்கு பெட்டர். ஐடிசி ஹோட்டல்ஸு வெளிநாட்டுக்காரன் எங்கள் ஹோட்டல்லாம் வந்து தங்க மாட்டான், அதனால் நாங்கள் லோக்கல் டூரிசமுக்கே எல்லாத்தையும் கொடுக்குறோம். நாங்கள் பெட் பண்ணுறதே லோக்கல் டூரிசமில் தான், அதனால எங்கள் ஹோட்டலும் லோக்கல் ஹோட்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மில்கி மிஸ்ட்டு நம்ம லோக்கல் தமிழ்நாடு பிராண்டு ஆகஸ்ட் 11லேருந்து 13க்குள்ளே ஐபிஓ போடுறாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்ன பண்ணிட்டான்னா மல்டி பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாங்க. அப்படின்னா எவ்ரிடே ஜுவல்லரி டிமாண்டை பிடிக்கிறதுக்கு கேண்ட்ரிங்கிறது லைட் வெயிட் டிமாண்டு, கல்யாண் ஜுவல்லர்ஸுங்கிறது நார்மல் டிமாண்டு, அக்ஷய தங்க மாளிகைங்கிறது வந்து ரிலிஜியஸ் ஓவர் டோன்ஸோடு இருக்கிற ஜுவல்லரிக்கு அது மாதிரி டிசைன்ஸ். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸுக்கு நல்ல காலம். இன்ஃபோசிஸுக்கு கிராக்ஸ் நம்ம போடுற செருப்பு 5000 ரூபா செருப்பு போட்டோமே, அந்த கம்பெனியோட அந்த கிராக்ஸ் கம்பெனியோட வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு $800-300 வரைக்கும் டீல் சைன் பண்ணியிருக்கிறாங்க. டாடா ஸ்டீலுக்கும் ஜேஎஸ்டபிள்யூவும் வேறு 2 ரூட்டில் ப்ரொடக்ஷன் போகிறாங்க. டாடா ஸ்டீல் வந்து குரோத்து போகாமல் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் போட்டு இன்னும் பணம் சம்பாதிக்கணும்னு போகிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ என்னானாலும் பரவாயில்ல, டேர்ன் ஓவர் இருந்தால் போதும், ப்ராஃபிட் இருந்தால் போதும்னு கடன் வாங்கி சூப்பராக போயிட்டுருக்காங்க. டாட்டாவோட ஸ்ட்ராட்டஜி லாங் டேர்மில் ரிசல்ட் கொடுக்கும், ஷார்ட் டேர்மில் பெயினாக இருக்கும்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியோட நாங்கள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவோம் 2029 அப்படின்ட்டாங்க. 2 வருஷம் தள்ளுபடி பண்ணிட்டா எல்லாமே சரியாகும். ஹோண்டா வந்து டாடா டெக்னாலஜிஸை வச்சு குளோபல் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட்டுக்கு டாடா டெக்னாலஜிஸை கொடுத்துருக்காங்க. ஸோ டாடா கார்ஸுக்கு அமைச்ச ஒரு இன்ஹவுஸ் கம்பெனி இப்போ குளோபல் கம்பெனியாக மாறிடுச்சு. ஜூலையில் சூப்பரான சேல்ஸு, ரெக்கார்டு ஹை ரூரல் டிமாண்ட்னால வந்திருக்குது. யூஎஸில் ஜாப் மார்க்கெட் கிளைம்ஸு எதிர்பார்த்த மாதிரி லோவாக தான் இருக்குது. அப்படின்னா இருக்கிறவனுக்கெல்லாம் வேலை வேணுங்கிறவனுக்கெல்லாம் வேலை கிடைக்குது. அப்படின்னா எக்கானமி நல்லா பண்ணுது, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இன்றைக்கி இதுதான் செய்தி. பட்டாஸ் லிஸ்ட்டு நம்ம ஃபேவரட் ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் ஏறி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.